எல்லா சுவிட்சும் ஆனில் இருக்குது. காலையில் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு சொன்னான், இன்னும் படுத்திருக்கான். தம்பி எந்திரிப்பா, டைம் ஆயிடுச்சு. தம்பி ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்குள்ளே போய் குளிச்சுட்டு வாப்பா. என்ன இவனுங்க இன்னும் கால் பண்ணாமல் இருக்கிறானுங்க? சரி, நம்மளே கால் பண்ணுவோம். எங்கடா இருக்கீங்க? ஜோசப்போட அக்காவுக்கு டேப்லெட் வாங்க வந்திருக்கேன்டா. எப்போ வருவீங்க? டேப்லெட் கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிடுவோம்டா. சரி வை. சரி மச்சான். எதுக்கு எடுத்தாலும் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஆப்பா உள்ள வாங்க. வரேன்ப்பா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. சஞ்சய் குளிச்சுக்கிட்டு இருக்கான், வந்துருவான். சேர் எடுத்து போட்டு உட்காருங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களாப்பா? படிச்சுக்கிட்டே இருக்கேன்ப்பா. சொல்லுங்க அமுதவாணன், இன்னைக்கு ஹியரிங்லாம் எப்படி போச்சு? 26ஆம் தேதி வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. கேஸ் விஷயமா நம்ம பசங்களை மீட் பண்ணணும். கண்டிப்பா. இந்த ஆகாவளி நம்மள வர சொல்லிட்டு குளிக்க போயிருக்கு. எப்படா வந்தீங்க? இப்போதான் மச்சான் வந்தோம். இந்த வாரம் சண்டே 24 நம்ம மீட் பண்ணலாம். நம்ம பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே. ஓகே ஆஷா, பாய். ஓகே பாய். ஐயோ, ஃபோனை வச்சிட்டாரா? இனிமேல் ஆரம்பிச்சிருவாரு. என்ன கோர்ஸ் எடுத்து என்னப்பா படிக்க போற? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போகிறேன்ப்பா. சரிப்பா. லோகேஷ், நீங்கள் என்னப்பா பண்ண போறீங்க? நான் அக்ரி எடுத்து விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. சூப்பர்ப்பா. சஞ்சய், நீ என்னப்பா பண்ண போற? என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா, ஒரே குழப்பமாக இருக்குது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? கரண்ட் வந்துருச்சு. சரி, இதுதான் சாக்கு. இப்போயே கேட்டுருவோம். அப்பா பசிக்குது, சாப்பிட போகலாமா? சரிப்பா, நாங்கள் எல்லாம் சாப்பிட போவோம். சரிப்பா. தம்பி வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. சஞ்சய், கோச்சுக்காம கொஞ்சம் டிவி ஆன் பண்ணுப்பா. சரி வாப்பா. எனக்கு சட்னி வேணாம், ரசம் மட்டும் போதுப்பா. தண்ணி வேணும்பா. தேங்க்ஸ்ப்பா. குழம்பு என்ன ஊற்றிக்கோங்கப்பா. ஓகே அப்பா. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுப்பா. தேங்க்ஸ்ப்பா. இதில் பாதி வேலை என்னோடது. ஒரே நிமிஷம் ஃபோன் பேசிக்கிறேன். சரி பேசுப்பா. ஹலோ, எங்கப்பா இருக்க? ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்ப்பா. சாப்பிட்டியாப்பா? இப்போ தான்ப்பா எல்லாரும் சாப்பிட்டோம். சீக்கிரம் வந்துருப்பா. சரிப்பா. சஞ்சய், இதெல்லாம் நீ ஸ்போர்ட்ஸில் வாங்கினதா? ஆமாண்டா. ஆமாப்பா, அவனுக்கு படிப்போட ஸ்போர்ட்ஸ்லாம்ப்பா இன்ட்ரெஸ்ட் அதிகம். நீங்கள் என்னப்பா படிச்சீங்க? நான் ஐடி படித்தேன்ப்பா. என் அண்ணா கூட ஐடியை தான் படிச்சுட்டு இருக்கான்ப்பா. அப்புறம் ஏப்பா கூலி வேலைக்கு போகிறீங்க? நான் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக போராடி பார்த்தேன்ப்பா. உங்களுக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது. ஒரு குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். ஃபோனை ஆஃப் பண்ணி சஞ்சய். சரி சரி வாப்பா, இந்த வச்சிட்றேன். ஒரு காட்டில் சிங்கங்கிற ராஜா இருந்துச்சு. அதை நம்ம அரசாங்கம்னு எடுத்துக்குவோம்.
மான் கூட்டம் ஒன்று இருந்துச்சு, அதை ஐடிஐ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். கழுதைப்புலி கூட்டம் ஒன்று இருந்துச்சு, அதை டிப்ளமா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். புலி கூட்டம் ஒன்று இருந்துச்சு, அதை பிஇ சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்குவோம். மூணும் தன்னோட பசிக்காக உணவை தேடி காட்டுக்குள்ளே போச்சு. புலிக்கு சாப்பாடு பத்தாததுனால கழுதை புலியோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுச்சு. கழுதை புலிக்கு சாப்பாடு பத்தாததுனால மானோட சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுச்சு. மான் போய் சிங்கத்துக்கிட்ட முறையிட்டுச்சு. சிங்கம் இந்த மாதிரி சின்ன பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத அப்படின்னு சொல்லி அலட்சியமாக்கிருச்சு. சிங்கம் காட்டை சுற்றி பார்க்க கிளம்ப மான் கூட்டத்தை காணோன்னு பக்கத்தில் இருக்க சிங்கத்துக்கிட்ட கேட்க, அந்த சிங்கம் பசியில் மான் கூட்டம்லாம் செத்துருச்சுன்னு சொல்ல, அதையும் கண்டுக்காமல் சிங்கம் காட்டை சுற்றி பார்க்க கிளம்பிருச்சு. நான் சொன்ன கதை உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுப்பா. இதில் நாங்கள் தான்ப்பா மான் கூட்டம். வேலை கிடைக்காதனால தான் கூலி வேலைக்கு போகிறோம். என் கூட படித்த பசங்களும் இந்த மாதிரி தான் கூலி வேலைக்கு போகிறாங்க. அப்போயும் முயற்சியை கைவிடாமல் கேஸை போட்டு கேஸ் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ வந்த கால் கூட கேஸ் சம்மந்தமாக தான் வந்துச்சு. இப்போல்லாம் படித்த படிப்புக்கே வேலை கிடைக்கிறது இல்லை. அதான் நானே விவசாயம் பண்ணலான்னு இருக்கேன்ப்பா. நீ எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான் லோகேஷ். ஆனால் படித்தாதான் மதிப்பாங்க யாராக இருந்தாலும். அதனால படிப்பை மட்டும் நிறுத்திடாத. ஏமாப்பா இப்போல்லாம் நிறைய கொள்ளையாக நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் பணத்தை வேலை இல்லாதது, மக்களோட பேராசை தான் காரணம் ஜோசப். என்னடா அவன் வேலைன்னு வேலையை பற்றியே பேசுகிறான்னு யோசிக்காதீங்க. இதுதான் உண்மை. ஒருத்தனுக்கு வேலை இல்லைன்னா குடும்பத்தோட செலவுலாம் வராமல் இருக்காது. குடும்பத்தோட கஷ்டத்துக்காக என்ன வேலை கிடைச்சாலும் செய்யலாங்கிற மைண்ட் செட்டுக்கு தள்ளிடும் அவனோட லைஃபு. ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் அப்போ அவனுக்கு அதிகமாக இருக்கும். எந்த வேலை கிடைச்சாலும் செய்யலாங்கிற மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துடுவான். இப்போ நானே இருக்கேன். 2002லேருந்து 2010 வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கேஸுக்காகவே அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட அப்பா ரிட்டையர்ட் ஆகி பென்ஷனுக்காக அவ்வளோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் வேலையில் இருந்த அவங்களுக்கே இந்த நிலைமைனா என்ன மாதிரி கூலி வேலை விவசாயிகளோட நிலைமையெல்லாம் கேள்விக்குறி போட்டு முடிக்க வேண்டிதான். 2023 நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வாடகை வீடு எடுத்து கரண்ட்டு பில்லு கூட கட்ட முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கும். ஆமாம். தக்காளி விலைலாம் கூட நீங்கள் மொபைலில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெட்ரோல் விலை, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸுன்னு ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தன் இருந்து அவனுக்கு ஒருத்தன் பணத்தோட ஆசையை காட்டியிருந்தா என்ன பண்ணியிருப்பான்? இதை வச்சு தான் சமூகத்தில் சிலரோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக இவ்வளோ பணம் தரேன், அவனை கொன்று அந்த வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. பணத்தோட ஆசைக்காக அந்த வீட்டில் கொள்ளையடிக்கிறான். அவன் கொள்ளையடிக்கிற யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா மாட்டிக்குவோங்கிற பயத்தில் அவங்களையும் கொண்டுட்டு வந்துடுறான். இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட கொலை நடக்குது. வேலை இல்லாதனால தான் இப்படிலாம் நடக்குது பாப்பா. அப்படி சொல்ல முடியாது சஞ்சய். வேலையில் இருக்க சிலரும் அவங்க வளரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த சமூகத்தில் யாரும் மனுஷனை மதிக்கிறது இல்லை, பணத்தை தான் மதிக்கிறாங்க. இனம் மதம் ஜாதின்னு உருவாக்கி நம்மளை தான் பிரித்தாங்க. கடவுளையும் கூடவா? கடவுளுங்கிற ஒருத்தர் தான் லோகேஷ். அது மதத்தை பொறுத்து மாறுது. இப்போ நீ ருத்ராட்சம் போட்டிருக்க, ஜோசப் சிலுவை போட்டிருக்கான், அவ்வளோதான். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா எல்லாத்துக்கும் வேலையை கொடுக்கணும். அவங்களோட அத்தியாவசிய செலவுங்களை கம்மி பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் வேலை கிடச்சிட்டாலே இலவசங்கிறது தேவைப்படாது.